விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவர்களுக்கு நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள். தன்னுடைய குடும்பம் தான் நமக்கு சார்ந்தது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு பரந்த ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அப்படியான அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிற அந்த வரக்கூடிய புதிய வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா ராகு கேது பகவான் 11ஆம் பாவத்திலேயும் அதே மாதிரி 5ஆம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. ராகு கேது முறையாக பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அப்படியே பின்னோக்கி செல்லக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். அவர்கள் விருச்சிக ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகின்றார். மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். முதல்ல இப்போ ஆரம்பத்தில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துல வக்ரகதியிலே நேர் பார்வையாக முதல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்படிதான் இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்குது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 குரு பகவான் தன்னுடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் நேர்கதியிலே பிரயாணம் செய்கிறார். இந்த நேர்கதியில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்புல அவர் மாறும்போது அவர் ரிஷப ராசியில் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். அப்படி நகரும் போது சரியாக மே மாதம் 11ஆம் தேதி 2025 உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டிலே குரு பகவான் செல்லுகிறார். அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா அவர் குரு பகவான் மறைகிறாரு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்கு. இது எப்படி அப்படின்னு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சென்றாலும் கூட ஒரு நல்ல விஷயம் நிறைய இருக்கு. இதுல என்னங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த 2025 அந்த மே மாசம் 11ஆம் தேதி செய்யக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் நேராக உங்களுடைய அர்த்தாஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அது 9ஆம் பாவத்தினாலே. அந்த 9ஆம் பார்வையினால சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்றார். அதனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயம்லாம் பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல. கொஞ்சம் வளர்ச்சிகள் அல்லது ஒரு பணங்காசுகள் வரவுகள் இருக்கு அப்படின்னா அதிகப்படியான செலவுகளும் அவர்களுக்கு இருக்கு. தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிற மாதிரியானது கொஞ்சம் குடும்பத்திலே மருத்துவ விரயங்கள் இது மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனால் இந்த சமயத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் மாறிட்டதுனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த சனி பகவானை பார்க்கிறதுனால் அவரினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பல உபாதைகள் நிவர்த்தியாகும். ஏனால் சனிக்கு குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது. அப்புறம் இன்னொரு நன்மை இந்த வருடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அது ஒன்று. இன்னொன்று சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியாகப்பட்டது வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் கொஞ்சம் கெடு பலனை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியிலே அவர் செல்லும் போது அவருக்கு அந்த அவருடைய பார்வைகள் அவருடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் அப்படியே மாறி நல்ல பலன்களை சனி பகவான் வழங்குவார். அதனால இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல அற்புதமான பொற்காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது.
மேலும் வந்து இந்த குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றபடியினாலே அவர் கூட என்ன பண்ணுகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரையில அவர் வக்ரகதி அடைகிறார். இந்த வருடத்துல 2 கிரகங்கள், ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்திலே ஒரு கிரகம் வக்கரத்துல போயிட்டு இருக்கு, அடுத்து குரு பகவானும் வக்கரம் அடைகிறார், அதுக்கு முன்பே வந்து சனி பகவானும் வக்கரம் அடைகிறார். அதனால இதனுடைய அமைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடத்திலே பல நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை வக்ர பார்வையிலே பார்க்கிறார் பிப்ரவரி 10 வரை. அதுவரை பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இடையே நல்ல உறவு வலிமைகள், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குரு பகவானினுடைய பார்வை வந்து 5ஆம் பாத பார்வையினாலே உங்களுடைய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டும், அல்லது கடல் கடந்து சென்று படிக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் அது போலவே ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகி வெளிநாடு செல்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் குரு பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படிலாம் நிறைய இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆவது பாவம். அதனால நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு இருப்பிடத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் தொலை தூரத்தில் இருக்கு, அல்லது நான் வெளியூர்ல இருக்கேன், நான் வந்து வேலை வந்து என்னுடைய குடும்பம் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கு, எப்போ நான் குடும்பத்துடன் சேருவது, எனக்கு ஒரு மாற்றம் தேவை, எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருக்கு, அதிகப்படியான வேலைகள் செய்கிறேன், அதுக்கு தக்கன சம்பளம் வருதான்னா இல்லை, நான் செய்யக்கூடிய வேலையில நிறைய வேலை செய்கிறேன், ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி நிறைய கஷ்டங்கள், நிறைய விதமான விஷயங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஒரு மாற்றம் ஏற்படாம சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குரு பகவான் ஆரம்பத்தில் என்ன செய்யறாருன்னா அதையில எல்லாம் பார்வை வருவதனாலேயே அந்த மாற்றங்களை உங்களுக்கு வழங்குகிறார். அதனால நல்ல மாற்றங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி ராகு பகவான் 10ஆம் பாவத்திற்கு வருகிறார், கேது பகவான் 4ஆம் பாவத்திற்கு வருகிறார். முதல்ல அவர் 5, 11 இருக்காங்க, அப்புறம் 4, 10க்கு மாறுறாங்க. இதுவும் வந்து சொல்ல போனா உங்களுக்கு வந்து அமோக நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போகஸ்தானாதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருகிறார். அதே மாதிரி ஞான மோட்சகாரகன் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 10ல எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான், அந்த கிரகம் வந்து ஒரு ஜீவனத்துக்கான வழியை உங்களுக்கு சாதகமாக்கும். ஏதாவது ஒரு ஜீவனம், ஒரு மனிதன், உத்தியோகம், புருஷ லட்சணம், அஸ்வகா வேகம் அஸ்வலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது முக்கியமாக இருந்தால்தான் நம்மளால ஜீவிதம் செய்ய முடியும் இல்லைங்களா? அதனால ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வது, அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்களை வழங்குவார். அதனால 10ல கேது சுபிக்ஷம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சயன அயன சுகஸ்தானத்தில் அந்த சுகஸ்தானம்னு பேர் 4ஆம் இடம், அதுல வரக்கூடிய போக போக்ய மணி மந்திர ஔஷதகாரகன் ராகு பகவான் அவர் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இல்லத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். புதிய வீடு வாங்கணும், புதிய வீடு ரொம்ப நாளா வாங்கறதுக்கு ட்ரை பண்றோம், கிடைக்காம இருக்குங்கிறவங்க கூட வீடு வாங்கக்கூடிய நல்ல அமைப்புகளை உருவாக்கும். அதனால இந்த 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குகிறது. குறிப்பாக இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து என்ன செய்தால் மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிக 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 அவசியங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இதில் வரக்கூடிய 2025 வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அதுபோல ஷஷ்டி, இது போல வரக்கூடிய நாட்கள், செவ்வாய்க்கிழமைகள், இதிலெல்லாம் வந்து என்ன படிக்கலாம்னா வேல்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரம் எதை பிரார்த்தனை பண்ணி நீங்க செய்யறீங்களோ அது 48 தினங்களிலே கை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான மந்திரம் வேல்மாறல். அதை வந்து பாராயணம் செய்து வாருங்கள். நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். சிவாய நமஹ. விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோகமேன்மை, வியாபார அனுகூலம், வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, பதவி உயர்வு, செல்வாக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அவஸ்தைப்பட்டுட்டீங்க.
உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சி இருந்தது, இழப்புகள் அதிகரித்தது, ஏமாற்றங்கள் அதிகரித்தது. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க, ஈஸியாக ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கடந்த வருஷமே மாறி இருக்கும், இந்த வருஷம் இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அர்த்தாஷ்டம சனி முடிகிறது, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்களோ அவர்கள் மூக்குடைபடக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு முழுவதும் எல்லா கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸில் இருக்கீங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதில் இருந்த தடங்கல்கள் விலகி இருக்கும். அதனால் சொத்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. இந்த வருஷம் உங்கள் பதவியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை தருவார். குரு வருஷ ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும், திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார். நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே சமயம் மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பணபலம், அதாவது லம்சம் அமௌண்ட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உழைப்பின் சார்ந்ததாக இருக்கணும், அதிர்ஷ்டத்தில் வராது. உழைச்சாதான் வரணும். வராமல் அதிர்ஷ்டத்தில் வந்ததுன்னா அது நிலையாக நிற்காது, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த வருஷம் உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்காவது 7.5 சனி நடந்துட்டு இருந்ததுன்னா அவளுடைய செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் குரு பகவான் அக்டோபர் டு டிசம்பர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இந்த மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை மட்டுமல்ல, தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இப்படி எல்லாருக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுமோ தினமும் பண்ணினா விசேஷம். 365 நாள் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதாவது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தினமும் குறுக்கு வழி போகக்கூடாது. என்னைக்கு முடியலோ அன்னைக்கு மட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. விஸ்தார ஸ்தாவரஸ்தானோ பிரமாணம் பீஜமவ்யம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகி ஸ்வரேஸ்வரக. யாருக்காவது வேணும், இது தனிப்பட்ட முறையில் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டிங்கன்னா நான் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், பணப்புழக்கம், திரவிய லாபம், தொழில் லாபம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெற்றிகளை, புதிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், மனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனித்துவம் எப்பவுமே இருக்கும். மற்றவர்களை விட ஒரு வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அவர்களுக்கு ஒரு ஞானம் எப்பவுமே உண்டு. எதை எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, நம்ம ஏன் மற்றவங்கள மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம், நம்ம இதெல்லாம் செஞ்சால் சிறப்பாக இருக்குமே, சில விஷயங்களை வேகமாக நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே உங்ககிட்ட பழகினவங்க உங்களை ரொம்ப ரசிப்பாங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல டைப் யாருமே கிடையாது, மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதனால் உங்கள் பேரில் நிறைய பேர் பொறாமப்படுவதற்கான வாய்ப்பு உள்ள ராசி விருச்சக ராசி என்பர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எந்த மாதிரி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய கோல்சாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வருட கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது, இந்த கிரகங்கள் அனைத்தும் இந்த வருஷம் 2025 பெயர்ச்சி இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான்
அர்த்தாஷ்டம சனி ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் முதல்ல விலகிறார். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதே போல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னென்னலாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ராகு கேது. ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும் கேது பகவான் 10ஆம் இடத்துலையும் பெயர்ச்சாகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷமா இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய வருஷமா இருக்கும். நிறைய பேர் தப்பான முடிவெடுத்து தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணி மாட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய நேரம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா ஒரு விஷயம், அந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தேவையில்லாத பண விரயங்கள் தொழில ஏற்படும். அதை மட்டும் நீங்க ஒரு வாட்டிக்கு பல முறை செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த பண்ண போறோம், இதுல பணம் இவ்வளவு போடுறோம், இந்த பணம் இவ்வளவோ இதுல முதலீடு பண்ணணுமா, இதுக்காக இதை செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு பல முறை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணம் ஈஸியா வெளில போயிடும். தேவையில்லாத செலவுகள் வரும். அதே மாதிரி முக்கியமா நீங்க யாராவது நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல கடன் வாங்குவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நல்லா பிசினஸ் நல்லா நடக்கும், அதுலயும் எந்த டவுட் கிடையாது. அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சார் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாதீங்கன்றதுக்காக தான் சொல்றேன். சார் அது வாங்காம என்னால பிசினஸே பண்ண முடியாது அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. அது தவறான ஒரு விஷயம். அது அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறார். அதனால உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் இடம்ன்றது தொழில ஏற்படக்கூடிய லாபம், உங்களுக்கு வர வேண்டிய வருமானம், அது கண்டிப்பா வந்தே தீரும். நீங்க அதிக வட்டிக்கு வாங்கிலாம் போகணும் அவசியம் இல்லை. அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல இந்த வருஷம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றங்கள் வரும். நீங்க இருக்கக்கூடிய வேலையில நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கும். நீங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள், ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள், தேவையில்லாத பொறாமைகள், தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வளர விடாம பார்த்துருந்துருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி சரியாயிடும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலையை வேணான்னு விட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பிடிக்கலன்னு டக்குன்னு வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க. அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதனால அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா மாற்றம் உண்டு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் விரயங்கள் ஆகும். அந்த விரயங்களை சுப செலவுகளா மாத்திங்க. வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பணம் வருது, பணம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு வீடு வாங்குறேன், ஒரு நகை வாங்குறேன், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார் எங்க சார் கடன் தான் இருக்கு, அந்த கடனை கட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமா இந்த வாட்டி உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை செலவாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி செலவு போறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு நகையோ ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத விரயங்கள் வராது. பண வரவுகள் கண்டிப்பா உண்டு, பயப்பட வேண்டாம். கொடுத்த பணம் திருப்பி வந்தே தீரும். யாரெல்லாம் விருச்சிக ராசியில இருக்கீங்களோ பணம் யாருக்கே கொடுத்துருப்பீங்க, இல்ல ஃப்ரெண்டுக்குன்னு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, எதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் வராம கடந்த 2 வருஷம் பிளாக் ஆயிருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் 2025ல கண்டிப்பா நிவர்த்திக்கு வரும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, சின்னதா கூட வாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பெருசா யோசிப்பீங்க, அந்த பெருசா யோசிக்காம சின்னதா வாங்க. அது கூட இல்ல சார் என்கிட்ட அமௌண்ட் கம்மியா தான் வருது அப்படின்னா ஒரு நகை வாங்க. ஏன்னா குரு பகவான் உடைய தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப தன சேமிப்பு பண்ணலாம், வருமானம் வரும், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவாகும். அப்ப நீங்க அதை கரெக்டா சேமிப்பு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது. அதே போல இந்த வருஷம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை, 9ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு
4ஆம் இடத்துல உள்ளதுனால வீடு வண்டி வாகன சாதன விஷயங்கள்ல பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. ஒரு வீடு வாங்கிட்டு நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த வீடை விற்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்த விற்க முடியாம கஷ்டப்பட்டு, சில பேர் இல்லீகலா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்காம சூழ்நிலைகள் வந்திருக்கும், இல்ல அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதனால கண்டிப்பா அந்த இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பிசினஸே இல்லாம 2 வருஷம் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியா அந்த ப்ராஜெக்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வரும், பில்டிங்லாம் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் கரெக்டா பயன்படுத்திக்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் இடத்து பார்வை 7ஆம் இடத்துல உள்ளதுனால நீண்ட நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், காதல்னால வீட்டுல சொல்லி நிறைய சண்டை சச்சரவுலாம் வந்திருக்கும், இல்ல காதலை சொல்ல முடியாம அதனால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியாகி திருமணத்துல முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள வருஷமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளால பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட பேர் அவமானங்கள்லாம் சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வரும். உங்க குழந்தை ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணிட்டு அதுக்காக நீங்க பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான். அதனால பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல அதுவும் குழந்தைகளால நிறைய பிரச்சனைகள், அது பெண் குழந்தையா இருக்கலாம், ஆண் குழந்தையா இருக்கலாம், அவங்களுடைய நடவடிக்கைகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவமானங்கள்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஆகிப்போச்சு. பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதுல ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்திருக்கும், ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, அதுல ஒரு அடித்தடி தகராறே கோர்ட்டு கேஸ் போயிருப்பீங்க, இல்ல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல அடிக்கடி தகராறு கோர்ட்டு கேஸ் போயிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். முதல்ல நாங்களாம் சிரிச்சே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பதில் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா காரணம் அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டம், மன போராட்டம், அது வேலையில இருக்கலாம், திருமணத்துல இருக்கலாம், குழந்தை சம்பந்தமான விஷயம், ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நிம்மதியற்ற சூழ்நிலையில் முதல்ல 2025ஆம் ஆண்டு விலகும். அதே போல ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும், உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை ஏதாவது சின்ன விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது, நல்லா சிறப்பா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வரல. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவங்களால உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும். அதனால அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் ரெகுலரா எடுத்துங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருக்காதீங்க. விருச்சிக ராசி அப்படின்னாவே கொஞ்சம் அசால்ட்டா இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது, நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியமானவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. அதனால கொஞ்சம் அதுல கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு. அவங்க விஷயத்துல, அம்மா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பிரச்சனைகள் விலகி நல்லா சிறப்பா வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான பதிவு தான் இது. மனசுக்குள்ள பல ஆசைகள், பலவிதமான செயல்பாடுகள், மனசை ஒருநிலையை படுத்த முடியாத சூழ்நிலைகள் என்பது தான் உங்களுடைய மிகப்பெரிய தாக்கம். காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடமாக அமர்ந்தது எங்கே தப்பா, நாங்கள் படாத பாடு அப்பப்பா அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு கொடுத்துருக்கும். மனசில் எவ்வளோ அழுத்தம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் வேலை பார்க்காம இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் வேலையை முடிக்கிறத நாங்கள் முடிக்க தான் செய்வோம். கிரகங்கள் அதோடைய கடமையை செஞ்சாலும் என் கடமையை நான் என்றைக்குமே தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அடி வேதனைகள் வாங்கினாலும் வெளியே போகும்போது நல்ல நீட்டாக ஜம்முன்னு வெளி தோற்றத்தை காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ வேதனை இருக்கும். நீங்கள் அப்படியே போய் ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்ணாடி வெடிச்சிடும், சதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடில் பல ரிஸ்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இவ்வளோ ரிஸ்கான விஷயங்கள் நடந்தும் இந்த 2025
நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மனசை புரிந்து கொண்டு இந்த 3 கிரகங்கள் இந்த 2025 3 கிரக பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய நிலை உறுதியாக இருக்க போகுது. நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்றன. இந்த 2025 நீங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக ஒரு 2023 எண்டுலேருந்து 24 எண்டு வரையுமே ஒரு 2 வருஷம் மேக்ஸிமம் சனி பயிற்சி ஆனதுலேருந்தே 2022 சனி பயிற்சி ஆனதே உங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. ஸோ இந்த 2024 எண்டு வரையும் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத ஓவரலாக ஒரு 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆமான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 2025க்குரிய விஷயங்களை கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே பல தாக்கங்கள் உங்களுடைய முழு அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய வேலையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது அறிவுத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கு கடின உழைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக கொடுத்தா கூட அதில் போய் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு 40% தான். என் உழைப்புக்கெல்லாம் நான் எங்கே இருக்கணும் தெரியுமா, என்னுடைய திறமைக்கெல்லாம் நான் எங்கே இருக்கணும் தெரியுமான்னு சொல்லி நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களே அவங்க பாராட்டி நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளாப்பா, ஆனால் உன் நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தாக்கம், ஒரு கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களை விட வயது மூத்தவர்கள், உங்களுடன் பிறந்த மூத்த சகோதரிகள்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஒரு புரியாத புதிருக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் என் சாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய உடன் இருக்கும் நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் கையெழுத்து போட்டிருப்பீங்க. நீ தான் ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன், என் செக்கு தரேன், என்னுடைய ப்ரோனோட்டு தரேன், இல்லைன்னா என் வீடு அடமான பத்திரத்தை என் வீடை கூட தரேன், நீ அடமானம் வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு கூட உங்களுடைய இலகிய மனசை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ கண்ணனை சம்மந்துக்கு இருக்கேன் சாமி, ஐயா இறைவா அப்படின்னு உங்கள் சாமியை கும்பிட்டுருப்பீங்க. நான் வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்க, நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் போயிட்டான் நான் கட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் மனசார கும்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மிகப்பெரிய தாக்கங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நடந்திருக்கு. இந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 2025 உறுதியாக ஒரு அற்புதமான விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த உண்மையை நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களும் உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இயல்பாகவே நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் ஏகப்பட்ட ஊர்லேருந்து கால் வருது. நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்ம விஜய் டிவி ப்ரோக்ராம்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ வேந்தர் டிவி, அதே போல் நிறையா தொலைக்காட்சி, சேட்டலைட் தொலைக்காட்சியிலையுமே நம்ம ஜோதிடர்கள் வரிசையில் போய் கலந்துட்டுருக்கோம். ஸோ அதை தவிர்த்து நமக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறையா வாடிக்கையாளர்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறோம். அக்கௌண்ட்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த நல்ல விஷயங்கள், கடந்த காலங்களில் அவங்களால மறக்க முடியாத விஷயங்கள் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறோம். சொன்ன பிறகு தான் அவங்களுடைய எதிர்கால பலன்களை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த 2025 நியூ இயர் பலன்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் கடந்த செயல்பாடை சொன்னேன். ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்று உங்களுடைய மனசில் உணர்ந்தால் கீழே ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இல்லை நீங்கள் சொன்னதில் ஒரு 20% இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு 30% இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு காரணம் சொல்லணும்ல. உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்திருக்கும், அதனால் 20 to 30% தான் நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஸோ சுய ஜாதகம் வலிமையை இழந்திருந்தால் கட்டாயமாக ஒரு 80% உங்களுக்கு அந்த அழுத்தம், கவலை இருக்குங்கிறது கிரகத்தின் செயல்பாடுகள். ஸோ இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பல நாட்களாக
ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்களாக எதிர்பார்த்த வீடு கட்டும் அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. வீடு என்றால் சின்னதாக ஒரு 2 ரூமு 3 ரூமு கட்டக்கூடிய வீடாக இருக்காது, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக தான் வீடு கட்டுவீங்க. அது லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. 2வது மேரேஜுக்காக, ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சிச்சு, அந்த மேரேஜில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னை புரிந்து கொள்ளாத ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்தது என்னுடைய தவறா விதியின் பலனா என்று தெரியலை, எனக்கு இப்போ மேரேஜ் லைஃபே இல்லை, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை, 2வது திருமணத்துக்குரிய விஷயங்களில் உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம, உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல், நீ அம்மா சொன்னாலாம் தப்பாக தான் இருக்கும், அப்பா சொன்னாலாம் தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி உங்களை விருச்சிகராசிக்காரர்களாகிய உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. என் உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கோ, நான் உங்களை உண்மையிலே பாசம் வச்சுருக்கேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கூடா, நீங்கள் சொன்னால் கூட அதை புரிய மாட்டேன் போ அப்படின்னு கூட பிள்ளைய உதாசனம் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த நிலைகள் மாறப்போகுது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு என் தாய் போல் உண்டா, என் தகப்பன் போல் உண்டான்னு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதனால் கடன் பிரச்சனையை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். பொருளாதாரத்தில் லாபம் வரும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எப்போயுமே கடன் வச்சுக்கிறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த கடன் சுமை உறுதியாக குறைய போகுது. எதிரிகள் யார் என்று தெரியாமல் குழப்பமடைந்த உங்களுக்கு இவன் தான் எதிரி, இவன் தான் துரோகிங்கிறத கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய கண்பட காட்ட போகிறாங்க. ஸோ அப்போ அதிலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அனுபவ பாடம் அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அந்த அனுபவ பாடங்களுக்கு ஏற்றவாறு இந்த 2025 உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க. ஸோ மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் உண்டு. ரியல் எஸ்டேட், இந்த புரோக்கேஜிங் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த வட்டம் ரொம்ப லாபங்கள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பார்க்குற, வட்டி கொடுத்து வாங்குறது, ஸோ இந்த செயல்பாடில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும். ஸோ ஆனால் இந்த வட்டி தொழில் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு மட்டும், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு கவனங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ என்ன கவனம்னா, அதிக வட்டி வாங்கிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்த சனி பகவான் பார்வை கிடைக்க போகிறதுனால அதிக வட்டி வாங்கினீங்கன்னா கட்டாயமாக லாக் ஏற்படும். நீங்கள் இங்கே அதிகமாக வட்டி வாங்கி வீட்டில் வைப்பீங்க, அது வெட்டியை விரைய செலவில் போய் முடிஞ்சிடும், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதிகமான வட்டி வாங்குறக்கூடிய விஷயங்களில் செஞ்சிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக நீங்கள் செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருப்பீங்க, போய்கிட்டே இருக்கும்போது சண்டை எங்கேயாவது எவனா 2 பேர் 3 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. நீங்கள் இயல்பாக எப்படி, ஐயோ பாவம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பேசி, சண்டை போடாதீங்கயா, எதுக்கியா சண்டை போட்டுருக்கீங்க, ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது இயல்பாக உங்களுடைய குணமாக கூட இருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த குணம் வேண்டாம். யார் சண்டை போட்டாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுமா வீடு, ஆஃபீஸ் போகணுமா ஆஃபீஸ், உங்களுடைய பொருளாதாரம் முக்கியம், உங்களோட குடும்ப சந்தோஷம் முக்கியம், சரியா? உங்கள் கூட இருக்க உங்களுக்குரிய கஷ்டங்களை புரிஞ்சு அதுக்கான ஹெல்ப்பு அதை மட்டும் செய்யுங்க. அதை விட்டுட்டு எக்காரணத்தை கொண்டும் சண்டை போடுறவனை போய் தீர்த்து வைக்க போனீங்கன்னா அந்த சண்டையை அவங்க என்ன பண்ணுவாங்க, டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. கடைசியில் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. அதே போல் பல நாளாக இருந்த மன அழுத்தம் நீங்கி நீங்கள் இந்த 2025 எதிர்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ராகு பகவானும் நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு இங்கே இருக்குது. அதே போல் சனி பகவானுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 8க்கு போகிறாரு. அப்போ குரு 8க்கு போயிட்டா பலபடியும் ஒரு தாக்கம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல, கவலைப்படாதீங்க. அந்த கேள்வி உங்களை தாக்கம் உண்டு பண்ணாது. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால தான் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவதாக இருந்தாலும் அதை வரவிடாமல் குரு பகவான் தடுத்துருவார். குரு பயிற்சி பலன்கள் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம்.
அதே போல் குரு பயிற்சி பலன்களுடைய விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சினால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை சொல்லியிருக்கோம். ஸோ இது மொத்தமாக உள்ளடக்கி சொல்லியிருக்கோம், ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சனி பகவானா என்ன பண்ணுவார், குரு பகவான் எந்தெந்த விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் உங்களை எந்தெந்த விஷயங்களில் நன்மையை கொடுத்து ஒரு கவனங்கிற விஷயத்தையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் லிங்கில் உள்ள விஷயங்களை ஃபுல்லாக பாருங்கள். அந்தந்த கிரக பயிற்சிகளுடைய வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதில் சில விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் முழுமையாக சொல்லியிருப்போம். கட்டாயமாக பாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த 2025 வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க. வரிசையை பாருங்க. நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. ஜென்ரலாகவே ஒரு வார்த்தை உண்டுங்க, அதாவது இது எந்த அளவுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா உச்சமடையிறது விருச்சிகத்தில் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீச்சமடையிறது ரிஷபத்தில் அப்படிம்பாங்க. இது நிறைய சமயத்தில் இந்த ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கார்பியன்ஸ் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கார்பியன்ஸோட ஆளுமைக்கு எந்த ராசியும் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யாராலையும் ஸ்கார்பியன்ஸ் கிட்ட நின்று சவால் விட்டு ஜெயிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி ஸ்கார்பியன்ஸ். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்ட சனினால நிறைய கஷ்டப்பட்டீங்க. கவலைப்படாதீங்க. மார்ச் 29 சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி என்ன பண்ணுறாரு, 5ஆம் பாவத்தில் போகிறார். 5ஆம் பாவத்தில் போகிற சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சம சனியாக வராரு. நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்லது செய்வார். நம்ம 5ஆம் பாவம் என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். ஸோ நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க பிள்ளைங்க சார்ந்த நிறைய குழப்பங்கள், நிறைய மனமுட்டங்கள், பிள்ளைங்களால் அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு. என்னாலேயே அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு. நானே விருச்சிகம், எனக்கே நானே சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன். நிறைய நேரம் அந்த விருச்சிகத்துக்கு அப்படி உண்டு. மைண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டேபிளாகவே இருக்காது. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க, பக்காவாக செஞ்சிடுற மாதிரியே சொல்லுவாங்க, நாளைக்கு பார்த்தா அது செய்யவே மாட்டாங்க. மனசு அப்படியே மாறிட்டே இருக்கும். மனசை ஒன்று கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் மன ரீதியாக நீங்களே செஞ்ச பிரச்சனை, பிள்ளைங்களால் செஞ்ச பிரச்சனை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம சனி நிவர்த்தி பண்ணிடுவார். பிள்ளை அதாவது எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக ஐடியல் பிள்ளைங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் சைலண்ட் ஆவாங்க அப்படின்னா சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கு போகிறதுனால, அது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால அந்த ஸ்தானத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் விலகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். சனியை எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடுவார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். அவர் தான் அசிங்கத்தை ஏற்படுத்தினார், அவரே கிளியர் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் புண்ணியம் பண்ணோம், அந்த புண்ணியத்தினோட பிரதிபலன், அந்த புண்ணியத்தினோட பலனா இப்போ பார்த்திங்கன்னா அவர் எல்லா நல்லதும் நம்மளுக்கு செஞ்சுடுவார். சரிங்களா? இது ஒரு பெரிய நல்லது. ரெண்டாவது பாருங்கள், அவரோட பார்வை 2ஆம் பாவம். குடும்பத்தில் இருந்தால் நிறைய ஒரு தேவையில்லாத செலவு, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனமுட்டங்கள் எல்லாம் மாறும். நம்ம இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது நம்மளோட சுகம் ரொம்ப கெட்டுச்சு. தூக்கம் இல்லை, நம்ம நிறைய உழைச்சோம், நம்மளுக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்துச்சு. சும்மா டூர் போனோம், அங்கே உழுந்து எழுந்து காலை உடச்சின்னு வந்தோம், ராடு வச்சுக்கணும், இடுப்பு வலி, முதுகு வலி, படுத்த படுக்கையானோ, நம்மளை சனி முடக்கினார், இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறும். அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியும் போது ஒய்ஃப்க்கும் நம்மளுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் விருச்சிக ராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் ஒரு பொம்பளைனால வந்துச்சு, எதிர் வீட்டுனால வந்துச்சு, பக்கத்து வீட்டுனால வந்துச்சு, எதுவுமே வரலைங்க. எங்கள் 2 பேருக்குள்ளேயே நாங்களே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா லைட்டாக கிரியேட் ஆச்சு, அது அப்படியே விரிசல் பெருசாக வளர்ந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் 7ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால அதெல்லாம் நார்மல்ஸி ஆகிடும். விட்டு கொடுத்து போயிடலாம். இவர் தான் என்ன பண்ணாலும், இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட், என்ன பண்ணாலும் இவங்க தான் நம்ம ஒய்ஃபு, என்ன பண்ணலாம், நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடாதா, குடும்பத்துக்காக நம்ம அமைதியாக இருந்தால் நல்லது தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சனி பகவான் ஏற்படுத்துவார்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி ஒரு நல் இணக்கம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்யோன்யம், ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் மேலோங்கும் 7ஆம் பாவமாக பார்க்கறதுனால. அதுக்கடுத்து இந்த சனி பகவான் 5ஆம் பாவத்தில் உட்காந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியும் போது 200 ரூபாய்க்கு உழைச்சிங்க 100 ரூபாய் வந்துச்சு. இப்போ லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு, 100 ரூபாய்க்கு உழைங்க, சாலிடாக 100 ரூபாய்க்கு வந்துடும். 1000 ரூபாய் உழைங்க, 1000 ரூபாய் வந்துடும். எங்க 100 ரூபாய்க்கு உழைச்சா 200 ரூபாய் வராதாங்க. சனி பகவான் வந்து அப்படிலாம் கொடுக்க மாட்டார். என்ன நீ வாட் யூ சோ யூ ரீப், நீ தெனை விதைச்சா தெனை அறுப்ப, வெனை விதைச்சா வெனை அறுப்ப, அதுதான் சனி பகவான். நீ தெனை விதைச்சா நீ வந்து 1 மூட்டை தெனை விதைச்சா 100 மூட்டை தெனை அறுப்ப, அது ராகு. ஓகேங்களா? இது சனி அப்படிலாம் கொடுக்க மாட்டார். என்ன நீ வேலை செய்கிற அதுக்கான பிரதிபலன், அதுக்கான காசு 1 பைசா கூட குறையில்லாமல் பக்காவாக கொடுப்பார். அதான் ஒன்று சொல்லுவாங்க, பொதுவாக சனி வந்து லாபஸ்தானத்தில், பொதுவாகவே ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சனி லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுக்கட்டாக பணம் வைப்பாங்களா. ஆனால் ஸ்திர சொத்தாக இருக்குமா, ஸ்திர சொத்து. அதாவது நம்ம சேர்த்து வச்ச சொத்து நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு சனி நல்லா இருக்குது, பேரம்பேத்திக்கு இருந்துச்சுன்னா கூட அப்படியே ஸ்திரமாக பரம்பரையாக அப்படியே தொடருமா. இதே ராகு இருக்கும்போது மூட்டையாக சம்பாதிப்பாங்க, ஆனால் பரம்பரையாக தொடரும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. அப்போ அந்த ஸ்திர சொத்து அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்க சனி ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? ஸோ என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கான காசு சாலிடாக கொடுப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ராகு கேது பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு உள்ளே வராரு, அதாவது 4ஆம் பாவம். இது எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வேலை போயிட்டே இருக்கும், ஒரு ரோடுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரோடு போகும்போது அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் அடைய போகிறோம். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடம் அடுத்த தெருவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக் டைவர்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. டேக் டைவர்ஷன் சுற்றி நம்ம 10 தெரு சுற்றி அந்த தெருவுக்கு வந்து சேரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராகு. 4ஆம் பாவத்தில் இருக்க ராகு நம்ம வேலையை முடக்க மாட்டார், ஆனால் டேக் டைவர்ஷன் அப்படி நம்மளை ஒரு சுற்றி வளைச்சி இப்படி தொடுறதை விட்டு இப்படி வந்து நம்ம மூக்க தொடுற மாதிரி நம்மளை ஒரு அலைச்சல் கொடுத்து, ஒரு இன்னல்களை கொடுத்து, ஒரு இடைஞ்சலை கொடுத்து, ஆக மொத்தம் உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இதுதான் 4ஆம் பாவம் ராகு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கேத்து 10ஆம் பாவம். கேத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா தொழில். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். ஃபாரினில் வேலை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க தாராளமாக ஃபாரின் போகலாம். இந்த 2025 இப்போ லோக்கலில் இந்தியாவிலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸு, சில பல மனமுட்டங்கள், சில பல பிரச்சனைகள், ஆனால் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதில் எந்த விதமான கவலையும் கிடையாது. ஓகேங்களா? குரு பகவான் 8ஆம் பாவம். இந்த குரு பகவான் 8ஆம் பாவம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு குரு பகவான் 8ஆம் பாவம் பெருசாக வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த துஷ்டான குரு என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் இருக்குது. இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் சூப்பராக இருக்கும், 2 மாதம் மீடியமாக இருக்கும், 1 மாதம் டல்லாக இருக்கும். இப்படி மாறி ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நடுவில் இந்த மாதக்கோள்கள் பயிற்சியும் இருக்குது. ஸோ அதை பொறுத்தும் வந்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஆன் தி ஹோல் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆக விருச்சிகத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸு ஆவரேஜ், ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு மைனஸ். இது குரு ஏற்படுத்துவார். டல் டைமு அப்படின்றது சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப வந்து மட்டமான டைம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? நம்ம இந்த மாசக்கோள்கள் பயிற்சி அப்படின்றது நாங்கள் பொதுவான பலன்கள் போடுவோம். அந்த பொதுவான பலன்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாங்கள் எப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் எதாவது செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்கியமான விஷயத்தை நாங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது செஞ்சுக்கோங்க. நாங்கள் வேணாம் அப்படின் போது விட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம மாதம் ஜாதகம் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், கோல்டு வாங்கணும், வீடு வாங்கணும் இப்படின்லாம் சொல்லும்போது அதுதான் இந்த மாதிரி முக்கியமான வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பொது பலன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது விருச்சிகம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது செஞ்சுக்கோங்க. நாங்கள் வேணாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்க விருச்சிகம் டேஞ்சர் ஜோனில் இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப மட்டமாக இருக்கா அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? சரி, இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்களன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயில், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் புராதான சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. புராதான சிவன் கோயிலுக்கு நாங்கள் எங்கெங்கே போவோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் சிட்டியில் இருக்கோம், பக்கத்தில் சின்ன சிவன் கோயில் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும், ஈசனை பொறுத்த வரைக்கும் லிங்கம் சிதிலமே அடைஞ்சிருந்தாலும்
அதாவது உடஞ்சி இருந்தாலும் வெட்டுண்டு இருந்தால் கூட கட்டுண்டு இருந்தால் கூட அந்த லிங்கம் அப்படின்றதுக்கான பூஜைக்கான பலன் அப்படின்றது எல்லளவும் குறையாதுங்க. புரியுதுங்களா? ஸோ பாழடைஞ்ச ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் சரி, லிங்கம் வந்து உடஞ்சி சிதிலம் அடைஞ்சு இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் எல்லளவும் குறையாது. ஸோ பக்கத்தில் என்ன சிவன் கோயில் இருக்கோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா வாரந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சோமவாரம் போங்க. முடியாது அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். நாங்கள் வேலை செய்கிறவங்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதத்தில் ஒரு நாள் ஓகேங்களா. எங்களுக்கு திங்கக்கிழமை முடியாது, சனிக்கிழமை, உங்களுக்கு எந்த கிழமெல்லாம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, பிரச்சனையே இல்லை. மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஓகேங்களா? ஒன்று நெய் தீபம் ஏற்றலாம். இன்னொரு பரிகாரமும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளியோதரை புளி சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு அந்த புளி சாதம் நிவேதனம் பண்ணுங்கள். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள் சாதம் நிவேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே எள் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா யாராவது எள் சாதம் கொடுத்தா நான் வாங்குவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவக்ஷேத்திரத்தில் சிவஸ்தலத்தில் அது பரிகார பிரசாதமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. ரோட்டில் கொடுத்தா வாங்கக்கூடாது, சிவக்ஷேத்திரத்தில் கொடுத்தா அது தோஷம் கிடையாது. ஏன்னா ஈசனோட அனுகிரகம் பெற்ற பிரசாதமாக மாறிடுது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் புளி சாதம் கொஞ்சம் எள் போட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எள் போட்டு நீங்கள் வந்து அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 3, 5, 7, 9, 11, 21 உங்கள் வசதியை பொறுத்து அத்தனை கொஞ்சம் ஒரு தொன்னையில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சனி இன்னும் நல்ல பிரீத்தி ஆவார். ஸோ சனியினால் பஞ்சம சனியினால் வரக்கூடிய நற்பயன்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் விருச்சிகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபவ் ஆவரேஜ். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். புத்தாண்டு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது, எந்த புத்தாண்டா இருந்தாலும் சரி, தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும், என்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு நல்ல திறமைசாலிகளாக இருக்கணும், நான் நல்ல ஒரு சொத்துக்களை சேர்த்து நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை ஒரு நல்ல அந்தஸ்தை பெறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கும். அதுல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்குது. அதுவும் இன்னும் நிறைவேறாம நிறைய ஒரு பிரார்த்தனைகள் பெண்டிங் இருக்கு. அது எல்லாமே இந்த 2025ல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2025ல விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். தொழில்ல அந்த வளர்ச்சியாகப்பட்டது ஒரு மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்பீங்க. அந்த ஒரு பிரேக்ல வேற ஏதாவது செய்யலாமா, இந்த தொழில் தான் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறியாச்சு. அவர் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன், அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அந்த 2 ஸ்தானத்திற்கும் உரியவர் அந்த 8ஆம் இடத்திற்கு போறார். அதனால மனம் சஞ்சலம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ஒரு தொழில் ஏற்கனவே நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்குது, நல்லா ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜா இருக்கு. இது நம்மளுக்கு நிரந்தரமா ஒரு வருமானத்தை கொடுக்குமான்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம வேற ஏதாவது புதிதா ஒரு தொழில் தொடங்கி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் புதிதா நீங்க ஏதாவது பிரான்ச்சஸோ இல்ல புதுசா ஏதாவது வேற தொழில் செய்றீங்கன்னா அப்படின்னா ஒரு மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கு, பிசினஸ் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா யாரு வேலை ஏவுனா நல்லா நடக்கும். ஏன்னா அந்த செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா, எப்போதுமே ஒரு டாமினண்டா இருப்பாங்க, ஒரு என்ன சொல்றது ஒரு கோவத்திலேயே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதை பார்த்தாலே அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் ஐயோ வந்துட்டாங்க நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால பிசினஸ் செய்யறதுல பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல திறமைசாலிகள், நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனாலும்
அந்த ஒரு இந்த 2025ல இன்னொரு காலடி எடுத்து வைக்கணும்ன்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு புதிதா பிசினஸ் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு கன்சல்டன்சி மூலமா பண்றோம், இல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம், இல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஓரியன்டா பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா அதெல்லாம் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு 5 லட்சம் ரூபாயில இருந்து அதுக்கு அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? மினிமம் அதாவது 5 லட்சத்துக்கு குறைஞ்சு வச்சுக்கலாம். குறைஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும். இந்த 2025 விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு போறவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025ல வேலைக்கு போறவங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல 5ஆம் இடத்துல சனி பகவான் அந்த கர்மகாரகன் வந்துட்டாரு. அதனால ஒரு கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் இருக்கு. நீங்க 2024 எண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால வேலையை விட்டுருப்பீங்க. கண்டிப்பா விட்டுருவீங்க. அதை நீங்க எல்லா ஜாதகம் பார்த்தாலும் எத்தனை ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் நீங்க அதற்குண்டான ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறீங்க. நான் வேலையை விட போறேன், இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க 2024 எண்டுல கண்டிப்பா ஒரு வேலையை விட்டுருவீங்க. நீங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுருவீங்க. இது அடுத்த கட்ட வளர்ச்சி தான். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு நல்ல சம்பளத்தோட. அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. நான் வேலையை விடுறது ஓகே மேடம், ஆனா எனக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வருமானம்ன்றது இங்க வேலை பார்த்த இடத்துல வாங்கின வருமானத்தையே வாங்குவேனா, இல்ல அடுத்த ஒரு வருமானத்தை வாங்குவேனா, நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க விருச்சிக ராசி என்பவர்கள். 4ஆம் இடத்துல ராகு சூப்பரான ஒரு வாய்ப்புகள் தான் சொல்லணும். ஏன்னா யார் ஒருவர் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அதிகமா சேரும். அதுல ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா சொத்தை அனுபவிக்க முடியாது, அதுதான் அதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு, ராகு இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு நல்ல சொத்துக்கள் சேரும், நல்ல ஒரு ப்ராஃபிட். சொத்தை வித்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு லாபமான ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும். அதனால ஏற்கனவே சொத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விற்கலாம்னு நினைக்கிறேன், வேற ஒரு சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா 2025ல நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. எப்போ பண்ணணும் அப்படிங்கும் போது மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம். ஏன்னா மே மாசம் தான் 4ஆம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வராரு. அதனால இப்ப நம்ம சொத்தை விற்கிறதா இருந்தா உடனே நம்ம சொத்தெல்லாம் விற்க முடியாது. ஒரு 3 மாசம் நம்ம நல்ல நம்மளுக்கு யார் யார் வரா போறாங்க, எந்த ரேட்டுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா மே மாசத்துக்கு அப்புறம் அதை யார்கிட்ட விற்கணும்ன்றத முடிவு பண்றது மே மாசத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு சொத்து விற்கிறதுனால கிடைக்கும். நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க இந்த 2025ல. அட்லீஸ்ட் ஒரு பர்சனல் லோன் போட்டாவது, நீங்க ஹோம் லோன் போட்டாவது ஒரு சொத்து வாங்க போறீங்க. அது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேரு 2022ல இருந்து நீங்க இழந்த சொத்துக்களினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க. அந்த 5 கோடின்றது இன்னைக்கு டயத்துக்கு பாத்தீங்கன்னா அது டபுள் ட்ரிபிள் மடங்கா இருக்கும். அதை எப்படி திரும்ப சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் அட்லீஸ்ட் சேர்க்கவாது செய்யறோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்துல இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதனால 2025 சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு வழிவகைகளா இருக்கும். மாணவர்களா இருக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கிறது, இல்ல 11th 12th முடிச்சு காலேஜுக்கு போறது, இந்த மாதிரியா இருக்கிறீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் 2025 சூப்பர்வா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. நம்ம இதை படிச்சா இது நல்ல ஒரு வேலை கிடைக்கும், அடுத்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு. ஏன்னா 2024லாம் மாணவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு நேரமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்கல்கள், படிக்கவே முடியாது. எவ்வளவோ செஞ்சாலும் அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது இருக்காது. ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா பெஞ்ச்லயே படுத்து தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இடர்பாடுகள் இதனால வீட்டுல பெற்றோர்கள் கிட்ட திட்டு அடி உதை எல்லாம் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்க
இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்காக போறவங்க, வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. வெளிநாடு எல்லாம் ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எந்த விதமான தடையும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு 8ல இருக்காரு. குரு 8ல இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள்ல எந்த தடையும் இருக்காது. அங்க ராகுவோ கேதுவோ இருந்தாதான் அந்த தடைகள்லாம் வரும். குரு இருக்கும்போது தடையில்லாத ஒரு பிரயாணம் இருக்க போது. சில பேர் பாத்தீங்கன்னா சுற்றுலாக்காக வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்க போகுது. ஒரு ஃபேமிலியோட டூர் போறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா நீங்க நிம்மதியா தூங்கி பல வருடம் ஆச்சுங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் பண்ணியே நீங்க பல வருடம் ஆச்சு. அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2025 ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷமான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதற்கு முழுவதுமான ஒரு ஆன்மீக பலம், தெய்வ பலத்தை நீங்க முழுவதுமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பல மடங்கு அது நிலைத்து இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களும் விருச்சிக லக்ன அன்பர்களும் இந்த பலன்களும் பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.